வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. ஸோ மார்ச் 22 to 25 வரைக்கும் ஓகேவா. ஸோ 22, 23, 24, 25 ஓகேவா. ஸோ மொத்தமே செத்தன் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 6 ஃபேக்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம தேவையான எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபேக்ட் கிட்ட வந்துடும். அப்போ 6 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 600 ஃபேக்ட். சரியா, அந்த 600 ஃபேக்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிடலாம். ஓகேவா, சரி போகலாமா. ஒரு 3 முக்கியமான டேஸ்ப்பா. சரியா, ஸோ அந்த டேஸ் பேசிக்ஸில் கொஸ்டின் ஒன்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த 3 முக்கியமான நாட்கள் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 21 ஓகேவா. ஸோ மார்ச் 21 யூ நோ வெரி வெல் இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே ஓகேவா. சர்வதேச காடுகள் தினம். சர்வதேச காடுகள் தினம் சரிங்களா. எப்ப இருந்து கொண்டாடப்படுகிறது? 2012 இருந்து, சின்ஸ் 2012 ரைட்டா. ஸோ இது யார் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச காடுகள் தினத்தை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஓகேவா. ஸோ ஐக்கிய நாடுகள் சபையின் பொது ஓகேவா, ஐக்கிய நாடுகளின் பொது சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஓகேவா. சரி, இந்த வருஷம் 2025 உடைய தீம் ஓகேவா, சர்வதேச காடுகள் தினம் 2025 உடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட். சரியா, தீம் இன் த சென்ஸ் கருப்பொருள் ரைட்டுங்களா. ஸோ மார்ச் 21 சர்வதேச காடுகள் தினம் 2012 கொண்டாடப்படுகிறது ஓகேவா. இது அறிமுகம் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. இந்த வருஷம் 2025க்கான கருப்பொருள் ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா. அடுத்தது மார்ச் 22 ஓகேவா. ஸோ நம்ம காடுகள் அதிகமாக வளர்த்தோம்னாவே ஓகேவா ஆட்டோமேட்டிக்காக மழை வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அதனால மார்ச் 22, 21க்கு அப்புறம் 22 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு வாட்டர் டே. வேர்ல்டு வாட்டர் டே சரிங்களா, உலக தண்ணீர் தினம் ஓகேங்களா. இதையும் டிக்ளேர் பண்ணது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஓகேவா. அறிவிச்சது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி தான். பட் சின்ஸ் 1993 இருந்து இதை நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஓகேவா. அது 2012 இருந்து. பட் வேர்ல்டு வாட்டர் டே 1993 இருந்து நம்ம கடைபிடிக்கிறோம் ஓகேவா. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் 2025க்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து preservation of glacier. preservation of glacier ரைட்டுங்களா. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் ரைட்டுங்களா. சரி, அடுத்தது மார்ச் 23, மார்ச் 23 ஓகேவா. ஸோ யூ நோ வெரி வெல் பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுக்குதேவ் ஓகேவா. ஸோ இந்தியாவுடைய புரட்சியாளர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் இந்தியாவுடைய ரெவல்யூஷனரிஸ் ஓகேவா. ஸோ தே பிலாங்ஸ் டு இந்துஸ்தான் சோஷியலிக் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் ரைட்டுங்களா. ஸோ லாகூர் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா பாம் த்ரோ பண்ண கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கைது பண்ணியிருப்பாங்க ஓகேவா. மார்ச் 23, 1931 இவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் ரைட்டுங்களா. ஸோ அதனால மார்ச் 23 என்பது பகத்சிங், ராஜகுரு, சுக்குதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட தினம் ரைட்டுங்களா. அதனால இந்த 3 டேஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ மார்ச் 21 இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே, மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டே, மார்ச் 23 பகத்சிங், ராஜகுரு, சுக்குதேவ் தூக்கிலிடப்பட்ட தினம் ஓகேவா. ஸோ டேஸ் இம்பார்ட்டன்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கப்பா ஓகேவா. சரி, அடுத்த இம்பார்ட்டன்ட், அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட். இந்தியா சாதனை. இந்தியா சாதனை ஓகேவா. எதில் சாதனை புரிஞ்சிருக்கு ஓகேவா. ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் வந்து இந்தியா சாதனை புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 பில்லியன் டன் சரியா, 1 பில்லியன் டன் கோல் ப்ரொடக்ஷன் ஓகேவா. 1 பில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி. 1 பில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்து
இந்தியா சாதனை படைத்துள்ளது. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதே கிடையாது. சரியா? இந்தியாவுடைய எரிபொருள் வந்து பார்த்தீங்கன்னா 55% டிபெண்டிங் ஆன் த நிலக்கரி கோல். ரைட்டா? 55% நம்மளுடைய எரிபொருளை பூர்த்தி செய்யக்கூடியது எது? மூலாதாரம் நிலக்கரி தான். ரைட்டா? சரி, இந்தியாவிலேயே அதிகமான நிலக்கரி உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய மாநிலம் ஜார்க்கண்ட். ஓகேவா? ஸோ கொஸ்டின் அவன் கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட் என்னவோ இதுதான், 1 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இந்தியா மேட் ரெக்கார்டட். ஓகேவா? அப்படின்றது தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அடிஷனல் ஃபேக்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ஸோ கோல் ப்ரொடக்ஷனில் வந்து இந்தியாவோட பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மேபி செகண்ட் பிளேஸ். உலக அளவில் இந்தியா 2வது இடம். ரைட்டா? இதை கூட சாதனையாக கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஓகேவா? சீனா முதல் இடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் இருக்கும் கோல் ப்ரொடக்ஷன்ல. ஓகேவா? சரிப்பா, அடுத்தது நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம சொல்லியிருப்போம். ரைட்டுங்களா? தமிழகத்தில் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்பா, தமிழகத்தில் ஓகேவா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய எண்ணிக்கை 12. ஓகேவா? 12 கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு. ஓகேவா? அங்கீகரிக்கப்பட்டது. சரி, இப்போ ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசன் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? சமீபத்திய உயர் பதவி வகிக்கக்கூடியவர்கள். ஓகேவா? சமீபத்திய அந்த நியமனங்களை பற்றி கொஸ்டின் வரும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி. ஓகேவா? எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி. சரிங்களா? அர்ச்சனா பட்நாயக். அர்ச்சனா பட்நாயக் இவங்க தான் தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி. ரைட்டுங்களா? ஸோ நவம்பர் 2024 வந்து இவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்ததுப்பா நெக்ஸ்ட் ஃபேக்ட். நாடாளுமன்றம் பற்றிய சிறிய தகவல்கள். ஓகேவா? நம்ம கேள்விப்படாத சிறு தகவல்கள். ஃபேக்ட்ஸ் அபவுட் பார்லிமெண்ட். இது டிஎன்பிஎஸ்ல கொஸ்டின் வருமா இல்லை வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுமா? ஓகேவா? எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஜிகே ஃபேக்டா கூட எடுத்துக்கங்க. சரியா? என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் சரி பாராளுமன்றத்திலையும் சரி எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபடுறது. ஓகேவா? உடனே பார்லிமெண்ட்டை வந்து முடக்கிறது. ஸ்டேட் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்தம் போட்டு அதை முடக்கிறது. நம்ம பார்த்துருப்போம்ல, சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தள்ளி வச்சுட்டாரு, 1 மணி நேரம் அவை ஒத்திவைப்பு, நாள் முழுக்க அவை ஒத்திவைப்பு, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சரியா? இதனால எவ்வளவு இழப்பு ஏற்படுது தெரியுமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய வரி பணம் எவ்வளவு இழப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minute. ஓகேவா? 1 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட் வந்து செயல்படணும் அப்படின்னா 1 minute ஃபங்க்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் 1 நிமிஷம் இயங்கணும் அப்படின்னா செலவு 2.5 லட்சம். 1 நிமிஷத்துக்கே 2.5 லட்சம் செலவாகும். ரைட்டுங்களா? அப்போ 1 மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லா வந்து வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப எத்தனை கோடி வேஸ்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாமே நம்மளுடைய வரி பணம். சரி, அடுத்தது இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொகுதி மேம்பாட்டு நிதினு ஒன்று அலோகேட் பண்றாங்கல்ல. ஓகேவா? மக்களவை தொகுதி மேம்பாட்டு நிதி. ஓகேவா? அப்ப இந்த மக்களவை தொகுதி மேம்பாட்டு நிதி என்பது ஒரு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் 1993ல நரசிம்மராவுடைய பீரியட்ல தான் ஓகேவா 1 கோடி ரூபாய். சரிங்களா? 1 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா தொகுதி மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டது. சரியா? தொகுதி மேம்பாட்டு நிதின்ட்டு ஒதுக்குனாங்க. தொகுதி மேம்பாட்டு நிதி. ரைட்டுங்களா? ஸோ இது படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி 2 கோடி 3 கோடின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் எவ்வளவு தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கப்படுகிறது என்றால் 5 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது நரசிம்மராவுடைய கவர்மெண்ட். ஓகேவா? 1993ல. சரியா? ரைட். இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலயே
யூ நோ வெரி வெல், நம்பிக்கையில்லா தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்றது வந்து நம்ம பாலிட்டிலெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிக முறை எதிர்கொண்ட பிரதமர், ரைட்டுங்களா? ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை அதிக முறை, சரிங்களா, அதிக முறை எதிர்த்த பிரைம் மினிஸ்டர், ஓகேவா, யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. இந்திரா தான், ஓகேவா, அதிக முறை எதிர்கொண்டாங்க. இப்போ அதிக முறைன்னா எத்தனை முறைன்னு மேபி கொஸ்டின் வரலாம். 9 முறை, சரியா? அவங்களுடைய ஆட்சியில் மொத்தம் 9 முறை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க இந்திய பிரைம் மினிஸ்டர்லேயே அவங்க தான் ஹையஸ்ட், ஓகேவா? சரிப்பா, அடுத்த ஒரு ஃபேக்ட். அடுத்தது என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்புப்பா, ஒரு தீர்ப்பு, சரியா? ஹைகோர்ட் வெர்டிக்ட், ஹைகோர்ட் வெர்டிக்ட், சரியா? எந்த ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு? அதனால தான் நம்ம இது ஃபேக்டர் எடுத்துருக்கோம், சரியா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய வெர்டிக்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை கிளை, மதுரை கிளையினுடைய தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலை கேள்விப்பட்டிருப்பீங்க, திருப்பரங்குன்றம் மலை. ஸோ சமீபத்தில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு, ஓகேவா? அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கந்தர் மலை என்று அறிவிக்க வேண்டும், சமணர் மலை என்று அறிவிக்க வேண்டும், இது சமணர்களுக்கு சொந்தம், இது சிக்கந்தர் மலை முஸ்லீம்களுக்கு சொந்தம், ஓகேவா? அந்த மாதிரிலாம் ஒரு இஷ்யூ கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு, ரைட்டுங்களா? இந்த அமைப்பினர் வந்து இல்லை அங்கே வந்து என்ன சொல்றது, ஆடு மாடு கோழி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு வந்து பலி கூட கொடுக்கக்கூடாது, ஏன்னா அறுபடை வீடுகளில் முருகனுக்கு ஒரு வீடு, இந்த மாதிரி இந்து அமைப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை இந்த சென்ஸ் வந்து போராட்டங்கள், இவங்க சைடு நியாயத்தை வந்து அப்படி பேசினாங்க. ஹைகோர்ட்ல இது சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான வழக்குகள் போயிட்டு சேர்ந்துச்சு, ஓகேவா? அதில் கடைசியா வந்து மார்ச் 24ஆம் தேதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ரைட்டா? என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தம், ஓகேவா? இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தும் கொஸ்டின் கேட்பாங்கப்பா, ரைட்டுங்களா? ஸோ திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது, ஓகேவா? இதெல்லாம் யாரையும் இண்டிவிஜுவலா வந்து சொந்தம் கொண்டாட முடியாது, சமணர்களுக்கு உரித்தானது, ஏன்னா சமணர் குகையும் இருக்கு, ஓகேவா? சமணருக்கு உரித்தானது இல்லை இந்துக்களுக்கு மட்டும் உரித்தானது. அங்க வந்து சிக்கந்தர் லோடியுடைய கல்லறை இருக்கிறதுனால, தர்கா இருக்கிறதுனால இது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை தீர்ப்பு வழங்கிடுச்சு. எப்பன்னு கேட்கலாம், மார்ச் 24ல, சரியா? 2025ல இந்த ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆயிருக்கு, ஓகேவா? சரிப்பா, அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேக்ட், நம்ம தமிழ்நாடை பத்தி, தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையை பற்றி, சரியா? ஸோ எந்த கோணத்தில் போயிட்டு படித்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கெங்கே இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ இது ஒரு ஜென்ரல் ஃபேக்ட், ரைட்? ஸோ இப்போ போன வாரம் ஃபுல்லாகவே பட்ஜெட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஓகேவா? அங்கங்கே ஒவ்வொரு டேஸ் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசும்போதும் பட்ஜெட் ஏதோ ஒரு இடத்துல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்போம், நம்ம நடத்தியிருப்போம் இல்லையா? சரி, இப்போ என்ன நம்ம ஒரு அன்னோன் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயரில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஃபிஸ்கல் டெபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, தினமணி பேப்பர்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 1.62 லட்சம் கோடிகள், 1.62 லட்சம் கோடி வந்து நிதி பற்றாக்குறை தமிழக அரசாங்கத்திற்கு, ஓகேவா? 1 லட்சம் கோடியை தாண்டி 1.5 லட்சம் கோடியை தாண்டி இப்போ நம்ம கடன் வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டோம், சரியா? சரி, இப்போ இதுக்கு ரைட்டுங்களா? சரி, டோட்டலா இப்போ இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர்ல இவ்வளவு கடன், அப்போ மொத்தமா தமிழக அரசாங்கத்தினுடைய கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டெப்ட், ஓகேவா? மொத்த கடன், தமிழக அரசாங்கத்தினுடைய மொத்த கடன் எவ்வளவு இருக்கு, சரியா? அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். 9 லட்சத்து, ஓகேவா? ஸோ 9,29,753 கோடிகள்,
சரியா? ஸோ 9,29,753 கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தினுடைய கடன். சரியா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு பாப்புலேஷனால டிவைட் பண்ணா, ஓகேவா, நம்ம மேல ஒவ்வொருத்தருடைய தலை மேல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரின் மீதும் 1.25 லட்சம் தனிநபர் கடன். தனிநபர் கடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒவ்வொருத்தர் மேலேயும் தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் எவ்வளோ? 1.25 லட்சம். ஓகேவா? ஸோ நம்மளாம் ரெடி ஆயிடணும் 1.25 லட்ச ரூபா வந்து கடன் கழிக்கிறதுக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது தமிழ்நாட்டுடைய பாவர்ட்டி. சரியா? தமிழ்நாட்டினுடைய வறுமை சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.64%. இது ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்கு. ஓகேவா? பாவர்ட்டி லைன் ஆஃப் தமிழ்நாடு 1.64%. ரைட்டா? பட் கம்பேரிட்டிவ்லி கேரளா இது வந்து டபுள் மடங்கு. சரியா? ஸோ கேரளாவுடைய பாவர்ட்டி வறுமை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.8% ஒன்லி. ரைட்டுங்களா? ஸோ தமிழ்நாட்டுடைய ஃபிஸ்கல் டெபிசிட், தமிழ்நாட்டுடைய மொத்த கடன், தமிழ்நாட்டினுடைய தனிநபர் கடன், தமிழ்நாட்டுடைய வறுமை. சரியா? அவ்வளோதான்ப்பா. That's all about today current affairs. Okay, thank you.